விஜயண்ணா, நீங்கள் கேட்ட அந்த ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா ஓட்டு? உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. உண்மையாக கண் கலங்கிட்டேன்னா சத்தியமா அப்படியே ஒரு ஏன்னா நீங்கள் நினச்சா எப்படி வேணாலும் வசதியான வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையுமே எப்படி இருந்திருக்கலான்னா அது எல்லாம் விட்டுட்டு உங்கள் கீழே வேலை பார்க்குற டிரைவர் மகனை கூட எம்எல்ஏ சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்கணுன்னு நினச்ச அந்த உள்ளம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான்னா கடவுள், அந்த மனசு தானா கடவுள். யார் என்ன வேணால் பேசிட்டு போகட்டும். பாருங்க, உங்களை பற்றின கருத்து கணிப்புகளும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் ஒவ்வொரு கருத்து கணிப்புமே வச்சுட்டு வராங்க. விஜய் போடுவேனா, ஏன் போடக்கூடாது, போடலாமே அப்படின்னு ஷெல் ஷாக்குடு. நம்ம எங்கெங்கயோ பேசுறோம், வீட்டில் பேச மாட்டேன். விஜயோட அரசியல் நுட்பம் பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு வித்தியாசமா பண்றாரு. அவருக்கு ஏத்த இந்த ஜெனரேஷனுக்கு போகிற மாதிரி பண்றாரு. ஆனா அது எந்த அளவுக்கு வாக்குகளா மாறும்? ஸோ அதை வந்து லைவ் ப்ரூவாக கூட நாம் எவ்ரிடே பார்த்துக்கிட்டு தான் வரோம். ஸோ என்னுடைய ரிக்வெஸ்ட் எல்லா மக்கள்கிட்டையும், அவர் போகிற இடத்துல, அவர் பிரசாரம் பண்ணுற இடத்துல கொஞ்சம் அவருக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் இன்னும் கூட சில இன்டராக்ஷன்ஸ் உங்களோட நல்லா பண்ணுவார். அவருக்கு ஒரு டென்ஷன்லேயே இருக்கார். லாஸ்ட்டு பெரம்பூர் குளத்தூர் இன்சிடெண்ட்டு கூட சொல்லணுன்னா அவருக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க அப்படி இப்படின்னெல்லாம் நியூஸ் படிக்கும்போது மனசே பதைக்குது. ஒரு நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு வர்ற மனுஷனுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை, ஜனநாயக நாடுங்கிறாங்க. என்னங்க தப்பு? அவர் எலெக்ஷனில் நின்னதில் என்னங்க தப்பாக போய் மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு ஸ்டெப் எடுத்துகிட்டே இருக்கீங்கண்ணா. ஆனாலும் உங்கள் மேலே எந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்க, மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்க. யாருமே அவ்வளோ கோடி சொத்தை விட்டுட்டு நான் மக்களுக்காக வரேன்னு யாருனாலையும் இதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிறீங்கண்ணா, நீங்கள் ஜெயிப்பீங்கண்ணா. எத்தனையோ பேர் வந்தாங்க, அவங்க எல்லாம் சொல்லி காட்டினாங்களான்னு கேட்குறாங்க. சொல்லி காட்டல தான், அந்த டைமில் மீடியா இல்லை, அவங்களுக்கு தெரியுமா சொல்லி காட்டலன்னு. ஆனால் இன்றைய தலைமுறைக்கு அரசியல் புரியுதுன்னா அது உன்னால தான்ண்ணா.